ஆன்லைன் விளையாட்டு மோகத்தால் வீட்டில் இருந்த பணம் நகையுடன் 15 வயது சிறுவன் நேபாளத்திற்கு தப்ப முயன்ற சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. குழந்தைகளை ஆன்லைன் மோகத்திலிருந்து மீட்பது எப்படி, அதற்கான தீர்வுகள் என்ன பார்க்கலாம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் ஆன்லைன் விளையாட்டுக்கு அடிமையாகி எந்நேரமும் அதிலே மூழ்கியிருந்தான். பெற்றோர் தட்டி கேட்டு கண்டித்த நிலையில் விரக்தி அடைந்த சிறுவன் வீட்டிலிருந்த 213 சவரன் நகை, 33 லட்சம் ரூபாய் பணத்துடன் நேபாளத்திற்கு செல்ல திட்டமிட்டு தாம்பரத்தில் உள்ள விடுதியில் தங்கியுள்ளான். மகன் காணாமல் போனதை அடுத்து காவல்துறை உதவியை பெற்றோர் நாட தனிப்படை அமைத்து தேடிய காவல்துறையினர் செல்போன் எண்ணை வைத்து சிறுவனின் இருப்பிடத்தை கண்டுபிடித்தனர். விசாரணையில் ஆன்லைன் விளையாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டதால் நேபாளத்திற்கு சென்று விடலாம் என கருதி பணத்துடன் வந்ததாக தெரிவித்திருக்கிறான் அந்த சிறுவன். குடும்பத்தின் எதிர்கால செலவுகளுக்காக வைத்திருந்த மொத்த பணத்தையும் ஆன்லைன் விளையாட்டுக்காக சிறுவன் எடுத்து வந்ததற்கு என்ன காரணம்? அந்த அளவிற்கு அவன் மனதை ஆன்லைன் விளையாட்டுகள் சீரழிக்கிறதா என்கிற கேள்வியை மனநல மருத்துவர் சிவபாலனிடம் வைத்தோம். குழந்தைகளின் பழக்கங்களை ஆரம்பம் முதலே கவனித்தால் இத்தகைய சீரழிவுகளை நிச்சயம் தடுக்க முடியும் என தெரிவித்தார் மருத்துவர் சிவபாலன். ஆரம்பத்துல ஒரு மிக சாதாரணமா ஒரு இயல்பா தான் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போக போக என்ன ஆகுது அப்படின்னா, இப்படிப்பட்ட விளையாட்டுகள் விளையாடக்கூடிய மாணவர்களை முழுமையா உள்ள இழுத்துக்கிற அளவுக்கு அதுக்குரிய பொட்டன்சி இருக்கு. அப்ப வெறும் போன் தானே, போன் விளையாட்டு தானே அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப ஒரு அலட்சியமா இதை கையாளாம பெற்றோர்கள் மிக கவனமாகவும் மிக பொறுப்பாகவும் இதை கையாள வேண்டிய அவசியம். செல்போனுடன் அதிக நேரம் விரயம் செய்யும் போதே குழந்தைகளை தடுத்து நிறுத்தினால் ஆன்லைன் விளையாட்டுகளில் அடிமையாவதிலிருந்து தடுக்க முடியும் என்றும் தெரிவித்தார் மருத்துவர் சிவபாலன். அப்ப ஆரம்பத்திலேயே இது மாதிரி ஒரு விளையாட்டுகளை விளையாடும் போது நம்ம தொடர்ச்சியா கண்காணிக்கணும். தனியா போய் விளையாடுற ஒரு பழக்கத்தை குழந்தைகள்கிட்ட எப்பவுமே ஊக்குவிக்கவே கூடாது. ஒரு கட்டத்துக்கு மேல செல்போனோட அவங்க ரொம்ப அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அப்பயே பெற்றோர்கள் விழிப்புடன் இதை தடுக்கணும். ஒரு ஸ்பெஷல் கவனத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அவங்கள கூப்பிட்டு பேசணும். இது மாதிரி தீவிரமடைந்த நிலையில ஒரு போனை நம்ம வாங்கிட்டோம், வலுக்கட்டாயமா அவங்க கையில பிடிங்கிட்டோம்னா அவங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலைக்கும் கூட போய் திருப்பி போனை வாங்குற ஒரு இதுலதான் இருப்பாங்களே தவிர அவங்களால உடனடியா இதுல வெளியே வர்றதுன்றது சுலபமான விஷயம் கிடையாது. சக குழந்தைகளுடன் விளையாடுவது, குடும்பத்தினருடன் பேசுவதற்கு நேரம் செலவிடுவது என பாரம்பரிய பழக்கங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தாலே இத்தகைய பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்க முடியும்.